இங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு சொட்ட தாத்தாவுடைய தலையை மறைக்கிறதுக்காக வானத்துல இருந்து விக்கு கிடைக்குது. ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏரோப்ளைன்ல போய்கிட்டு இருந்த ஒரு ஆளு சாஞ்சிருப்பாரு. அப்போ பின்னாடி உக்காந்துட்டு இருந்தவனுடைய தலை மாட்டிக்குது. அவனும் தலையை எடுக்கிறதுக்கு எவ்வளவு போராடி பாக்குறான், ஆனா முடியல. முன்னாடி இருந்த ஆளு நியூஸ் பேப்பர் எடுத்த கேப்ல தான் அவனுடைய தலையவே இவன் எடுக்கிறான். அதுக்கப்புறம் இவன் உசாரா அவனுடைய இன்னொரு கையை அந்த சீட்டு சாயாதபடி பிடிச்சுக்கிறான். இவனை பார்த்து பின்னாடி இருந்த எல்லாருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தரா அதே மாதிரி பண்றாங்க. அப்போ முன்னாடி இருந்த ஆளு மறுபடியும் சாய, பின்னாடி இருந்த எல்லாரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தரா சாயறாங்க. அதுல கடைசி சீட்ல உட்கார்ந்துட்டு இருந்தவருடைய தலை இந்த தடவை மாட்டிக்குது. கடுப்பான அவரு காலை வச்சு முன்னாடி தள்ளி விடுறாரு, முன்னாடி இருந்த ஆளு பின்னாடி தள்ளி விடுறாரு. இப்படியே மாறி மாறி முன்னாடி பின்னாடியுமா தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்த சின்ன பசங்க இத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்துல பின்னாடி இருந்த ஆளு பயங்கர ஆக்ரோஷத்துல தள்ளி விட, முன்னாடி இருந்த ஆளு தெரிச்சிட்டு போய் செவுத்துல விழுறாரு. அதுக்கப்புறம் எவன்டா தள்ளி விட்டதுன்னு ஒருத்தர்கிட்டயா கேட்க எல்லாரும் பின்னாடி பின்னாடி கையை காட்டிட்டு இருக்காங்க. கடைசி ஆள் கிட்ட வந்ததும் நீதான் என்ன தள்ளி விட்டியான்னு கடுப்புல அவனுடைய புருவத்தை ட்ரிம் பண்ணி விட்டுறாரு. காண்டான அவன் எழுந்து என்னைய வாடிச்சன்னு கும்ஃபு மாதிரி பண்ணி காட்ட இவரு எத்து ஒரே ஒரு அடி அடிக்கிறாரு. போயிட்டு கண்ணாடியை உடைச்சிட்டு சொருவிக்கிறான். கண்ணாடி உடைச்சதுனால உள்ளுக்குள்ள எக்கச்சக்கமான காத்து அடிக்குது. உள்ள இருக்கிற பொருள் எல்லாமே வெளியே பறந்துகிட்டு இருக்கு. அப்ப அங்க இருந்த ஒரு லேடியோடைய விக்கு கட்டிக்கிட்டு அந்த ஜன்னல் வழியா வெளியே விழுது. அந்த விக்கு தான் இந்த தாத்தாக்கு கிடைச்சிருக்கும்.